வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகோட வைரவி வைரவப்படம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசிதேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமபுரம் சரணம் காசிதேவகுரி தேவதீரோ கிணராமனகுரி திருப்பாரமபுரம் சரணம் பரபம்ம சிறுபம் வைரவஸ்ரீ நரஹரி பாபா ஜித்தினுடைய அப்படம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால பைரவாய் கடாச்சம் ஓமை சரண வைராய்ஸ்வரி ஓம் கிரீம் யோக பேஷபட்சம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீங்கிரிமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம சிறுப வைரவைரவம் திருடைய அப்படம் சரணம் ஓம் கிரி நம சிவாய வைரவசிவம். இன்றைக்கு தேதி வந்து 26ஆம் தேதி 6ஆம் மாதம் 2/2/5 காலை மணி மாலை மணி மதிய மணி ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான காசி புவனேஸ்வரி கால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். போன வாட்டி நான் வந்து இந்த மாத்ரு பித்ரு சிராத்தம் பற்றி நான் வந்து இந்த 10 பிண்டங்கள் முடித்து இப்போ 5 பிண்டம் கொடுத்துருந்தேன். அதாவது இது வந்து இந்த மொத்தம் 30 பிண்டத்தில் வந்து 10 பிண்டம் நம்ம வந்து முடிச்சிடும். அது வந்து இந்த முன்னோர்களுக்குள்ள பிண்டம். 10 பிண்டத்துக்கு பிறகு 20 பிண்டம் வந்து நம்ம முன்னோர்கள் மாத்ரு பித்ரு லோகத்தில் உள்ள முன்னோர்கள் வந்து எந்தெந்த குறிப்பிட்ட சில நேரங்கள் சமீப காலத்தில் வந்து அவங்க சாஜ்யம் அடைஞ்சிருந்தாங்க. அது சாஜ்யம்னா இறப்பு. அந்த ஆத்மாக்கள் என்னென்ன முத்தி பெறலையோ அந்த ஆத்மாக்குள்ள பிண்டங்கள் தான் இந்த 20 பிண்டத்தோட மந்திரம். அதில் 5 பிண்ட மந்திரம் நம்ம சொல்லிட்டோம். திதி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகாண்டம் செய்வசர விஷ்ணுமாய ஜெகத்குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஜெயந்தி மந்திரா மங்களகாளி பத்திரகாளி கபாலி துர்கா சிமா சிவராத்திரி ஸ்வஹா சுதா நமஸ்துதே. இப்போ 5 பிண்டம் ஒரு மந்திரங்கள் நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ வந்து 6வது பிண்டம் உள்ள மந்திரத்தை நான் சொல்கிறேன். அதே மாதிரி சொல்லியிருந்தேன் பிண்டம் வந்து ரெண்டு பரிசுக்கு பிடிக்கணும். இடது கையில் தான் நடு உள்ளங்கையில் வந்து பிண்டத்தை வைத்து கருப்பல் வெள்ளையில் வைத்து கண்டிப்பாக இது சுதாதேவி நம சற்பயாமே சொல்லி அந்த வர்க்கம் நீரை வந்து விடணும் தட்டில். அப்புறம் பிண்டத்தட்டை நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ 6வது மந்திரம் என்ன மந்திரம்னு சொன்னால், ஓம் காட்டு விலங்குகளான சிங்கம் புலி சிறுத்தைகள் காட்டு தீயால் உயிர் விட்டவர்கள் நற்கதி பெற 6வது பிண்டம் தர்ப்பணம் செய்கின்றேன். ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமி. இது வந்து 6வது பிண்டத்தோட மந்திரம். ஓகே, 7வது பிண்ட மந்திரம் வந்து ஓம் விஷ மருந்துகள் தூக்கு ஆயுதங்களால் இறந்தவர்களுக்காக 7வது பிண்டம் தர்ப்பணம் செய்கின்றேன். ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமி. இது 7வது பிண்ட மந்திரம். 8வது பிண்ட மந்திரம் வந்து ஓம் காட்டு வழி சென்றவர்கள் காட்டு முனி பிசாசக்கள் தாக்கப்பட்டு பசி தாகத்தாலும் இறந்தவர்கள் நற்கதி பெற 8வது பிண்டம் தர்ப்பணம் செய்கின்றேன். ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமி. 9வது பிண்டம் வந்து ஓம் துரோகம் செய்தவர்கள் ரௌரம் அத்ரா மிச்ரம் காலாசூத்திரம் ஆகிய நரக உபாதைகளை அடையாமல் இருக்க 9வது பிண்டம் தர்ப்பணம் செய்கின்றோம். ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமி. இப்போ 10வது பிண்டம். 10வது பிண்ட மந்திரம் வந்து ஓம் பூமியின் வாழும்போது கொடிய பாவங்கள் செய்து நரகம் சென்று அசிபத்திரவானம் கும்பிபாகம் என்று தண்டனைகளில் விழுந்துவோர் நல்ல கதி அடைய 10வது பிண்டம் தர்ப்பணம் செய்கின்றோம். ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமி. சரி, இப்போ 10 பிண்டத்தோடு நாங்கள் முடிச்சிட்டோம். போன வாரம் வந்து 5 பிண்டம், இன்னைக்கோட 5 பிண்டம். இது வந்து மாத்ரு பித்ரு தர்ப்பணம். ஆடி மாதம் வரப்போகுது. ஆடி மாதம் வந்து முக்கியமான ஒரு மாதம். முன்னோர்களுக்கு செய்கிற ஆடி அமாவாசை அன்னைக்கும் நம்ம வந்து இந்த தர்ப்பணம் காரியங்கள் நம்ம செய்யணும். அதே மாதிரி அமாவாசைக்கு அடுத்து வர 7 நாளுக்குள்ளே நம்ம வந்து தர்ப்பணங்கள் நம்ம செய்யலாம். அது வசதி இருந்தால் தர்ப்பணங்கள் நம்ம சிறப்பாக பிண்டப்படுத்தி செய்யலாம். இன்னும் வசதி கூட இருந்தால் நல்ல குருமார்களை பார்த்து ஹோமங்கள் செய்யுங்க. அதுக்கு போய் திலாயாகம் சொல்லுவாங்க. திலாயாகம் செய்வாங்க. சில பேர் வந்து வசதி இல்லாதவங்க என்ன செய்யணும், நேற்றே சொல்லிடணும், எண்ணெய் சிராத்தம் வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும். இப்போ சில அன்பர்கள் கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தா, நாந்தி சிராத்தம்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. நாந்தி சிராத்தம்னா என்னென்னா, கருப்பல் வெள்ளல் கலக்காமல் வெறும் பிண்டங்கள் மட்டும் பிடித்து ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுட்டாங்க சொன்னால், முகூர்த்தம் குறிச்சிட்டாங்க, இன்னைக்கு 10ஆம் தேதி கல்யாணம்னு சொன்னால், முகூர்த்தம் கல்யாணம் சொன்னால் 15 நாள் முன்னுக்கு வந்து முன்னோர்களுக்காக நாந்தி சிராத்தம் ஒன்று இருக்குது. இதே முறை தான். அதுக்கு பேர் மட்டும் நாந்தி சிராத்தம். முன்னோர்களுக்கு வந்து நம்ம திருமாங்கல்யம் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருமாங்கல்யம் வந்து ஒரு 3 மாதம் முன்னைக்கே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடணும். திருமணம் பேச்சுவார்த்தை நடந்து 2 குடும்பம் ஒத்து வந்து திருமணம் இவங்களுக்கு இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணுக்கு முடியான பிறகு திருமணம் தாலி தான் செஞ்சு திருமணத்துக்கு ஒரு
முன்னுக்கே வந்து அவங்க ஒரு 13 நாள் தாலி பூஜை பண்ணணும். அது 13 நாள் முன்னுக்கு 15ஆம் நாள் பின்னால் திருமணம் பின்னால் வந்து இந்த நாந்தி சிராத்தம் வந்து செய்யணும். நாந்தி சிராத்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாந்தி சிராத்தம் எல்லோரும் கேட்பாங்க, நாந்தி முடிஞ்சிருச்சா, நாந்தி செஞ்சிட்டிங்கன்னா அது என்ன அர்த்தம்னா, முன்னோர்களுக்கு 30 பிண்டம் வச்சு சிராத்தம் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து திருமாங்கல்யத்தை வந்து சங்கில் வைத்து கும்பம் வச்சு அந்த கும்பத்து மேலே அந்த சங்கை வைத்து சங்கு மேலே இந்த தாலியை வைத்து மகாலட்சுமி பூஜையும் புவனேஸ்வரி அம்பாள் பூஜையும் சொர்ணகலா கால பரிவதி பூஜையும் கண்டிப்பாக செய்யணும். அது வந்து அந்த 13 நாள் பூஜை செய்யணும் திருமாங்கல்யத்துக்கு. அதுக்கு பார்த்தா திருமாங்கல்யத்தை வந்து அந்த மஞ்சள் கையிலே கோர்க்கணும். அது ஒரு சாஸ்திரம் இருக்குது. பிறகு நான் சொல்கிறேன், அது பிறகு சொல்கிறேன். இப்போ எல்லாம் சொன்னாலும் மக்கள் குழப்பிடுவாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து திருமணம் செஞ்சாலும் நாந்தி சிராத்தம் செய்யணும், ஒரு பிறந்தநாள் கொண்டாடினாலும் நாந்தி சிராத்தம் செய்யணும், காது குத்தினாலும் நாந்தி சிராத்தம் செய்யணும், பேர் வச்சாலும் கர்ண போஷணம், பேரு நாமம், அன்ன போஷணம் அப்படின்ட்டு சோர் ஒரு குழந்தைக்கு சோறு ஊற்றினாலும் முன்னுக்கே ஒரு 9 நாள் முன்னுக்கு நாந்தி சிராத்தம் என்ன நம்ம வீட்டில் செய்கிற காரியத்துக்கு முதல் பூஜையை முன்னோருக்கு செய்கிற இந்த சிராத்தம் தான். அதனால தான் நான் இதோட வழிபாடு நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இந்த மாத்திருப்பித்து சிராத்தம், ரிஷி தர்ப்பணம், தேவ தர்ப்பணம், பீஷ்மர் அர்க்கியம், தர்ப்பண முத்திரை அப்படின்ட்டு இதில் வந்து 5 பிரிவன் இருக்குது. இதில் கொஞ்சம் சிரமம் நினைக்க வேணாம், கொஞ்சம் கூடுதலான விசேஷம் இருந்தால் இந்த மாத்திருப்பித்து தர்ப்பணம் தான். இதை வந்து கொஞ்சம் தெளிவாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, செய்து பலன் பார்த்துட்டீங்க சொன்னால், அதே மாதிரி செய்து பழக்கத்துக்கு வந்துருச்சுன்னா தவறாக நினச்சிக்காதீங்க. இதுதான் சமண்டீகரணம். ஒருத்தவங்க சாஜு மணிஞ்சிட்டா இறந்துட்டா, தாத்தா பாட்டி வயசானவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தொப்புளில் வந்து மாத்திருப்பித்து தர்ப்பணம் செய்யணும், நெஞ்சில் ரிஷி தர்ப்பணம் செய்யணும், உச்சந்தலையில் தேவ தர்ப்பணம் செய்யணும், காதில் வந்து பிரணவ மந்திரம் சொல்லணும். இது வந்து இறந்து போன ஆத்மாங்க. இது இந்த சிராத்தத்தை நான் முடிச்சிடுறேன். மறுபடியும் நான் முடிச்சுட்டு ஓரளவு மக்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, அதுக்கு பிறகு நான் ஒருத்தவங்க இறந்துட்டா என்னென்ன வேத அடிப்படையில் என்னென்ன செய்யணும் என்று நான் கற்றுக்கிட்டது, முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது, நான் அகோரிகள்கிட்ட வந்து எடுத்த விஷயங்கள் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோடய குரூப்பில் சேர்ந்தவங்க இப்போ எல்லோரும் வந்து செஞ்சுட்டு வராங்க, இந்த முறையை செய்கிறாங்க. அவங்க குடும்பத்தை தாத்தா பாட்டி வயசானவங்க சாஜு சாஜும்னா இறந்துட்டான்னு அர்த்தம். இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முறைப்படி பைரவர் புவனேஸ்வர் முறைப்படி அவங்க செய்கிறாங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் கண்டிப்பாக எல்லோரும் இப்போ சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க தான். ஆனால் அவங்க குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி இறந்துட்டால் சாஜு அடைஞ்சிட்டா அப்போ வருத்தப்படுறாங்க. ஐயோ ரவிகுருக்கு சொல்லி கொடுத்தாரு, ஏன் நம்ம கற்றுக்கல, ஏன் நம்ம செய்யலை, ஏன் இந்த மந்திரங்கள்லாம் இது பண்ணலை சொல்லி ரொம்ப பேர் வருத்தப்படுறாங்க. அந்த நேரத்தில் எதுவுமே சொல்லி கொடுத்து மண்டியில் ஏறாது. ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து என்னோட தர்மம் என்னென்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு குருக்கள் உற்பத்தி ஆகணும். அப்போ தான் அந்த குடும்பத்தில் சில எல்லா பரிகாரமும் தடுமாற்றம் வராது. ஒரு குடும்பத்தில் ஒரு குருக்கள் இருக்கணும் கண்டிப்பாக. இந்த குடும்பத்தில் உள்ளோர் இதெல்லாம் கற்றுக்கிட்டு குருக்களாக செய்யணும். செஞ்சாதான் அவங்க குடும்பத்தில் யாரோ சாட்சி பண்ணினா உலகத்தில் மிகப்பெரிய உத்தமமான ஒரு பரிகாரம் பூஜைனா இந்த இறப்பு காரியம் தான். இது தீட்டின் தோஷம் இருக்காதீங்க. மற்றவங்களுக்கு என்ன வேணால் சொல்லுங்க, தாய் தந்தை குலகுருக்கு மட்டும் இதை உங்கள் வாயால் சொல்லாதீங்க. இது மிகப்பெரிய தோஷம். சரி, இப்போ வந்து இன்றைக்கி 26ஆம் தேதி அஷரா நவராத்திரி ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி. அஷரா நவராத்திரி என்ன அர்த்தம்னா, வாராகி தேவி, வாராகி தேவி வந்து உள்ள ஒரு நவராத்திரி 9 நாள் பூஜை. இப்படி சாரதா நவராத்திரி புட்டாசி மாதம் வருது மாதிரி தை மாதத்தில் வர வந்து ராஜ மாதங்கி நவராத்திரின்னு சொல்லுவாங்க, அது முடிஞ்சு இப்போ வந்து அசரா நவராத்திரியான வாராகி அம்பாளுக்கு 9 நாள் வாராகி பத்திரங்கள் வந்து கொண்டாடுவாங்க. இன்னைக்கு ஆரம்பம். இன்றைக்கி முதல் நாள் 26ஆம் தேதியிலேருந்து ஆரம்பம். அதை வாராகி மந்திரம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். வாராகி கும்பிடுங்க தயவுசெய்து. வாராகியாக இருந்தாலும் சரி, காளியாக இருந்தாலும் சரி, பெட்டெங்கரா தேவியாக இருந்தாலும் சரி, ராஜ மாதைங்க இருந்தாலும் சரி, இவங்களாம் வந்து உபதேவதைகள். இவங்களுக்கு கும்பிட்றதுக்கு முன்னால் ராஜராஜேஸ்வரி அம்பாவை கும்பிடணும், இல்லைன்னா மகாலட்சுமி புவனேஸ்வரி அம்பாவை கும்பிடணும், இல்லை சரஸ்வதியாவது கும்பிடுங்க. எதுவும் வேணான்னா பரவாயில்ல, விநாயகரையாவது கும்பிட்டுட்டு அவங்க மந்திரத்தை சொல்லணும். டேரிக்காக குடும்பாசிகள் இந்த மாதிரி உபதேவதைகளுடைய மந்திரத்தை டேரிக்காக போகக்கூடாது. அது வந்து குடும்பத்தில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா நீ நினைக்கலாம் அவங்களும் கடவுள் தானே. கடவுள் தான், இல்லைன்னு சொல்ல. கடவுள் நம்ம மனித பிறவி நம்மளுக்கு போகாமல் இருக்கும், புச்சரிப்பு இருக்கும், கோபம் இருக்கும், சில பேர் நம்ம ஏதாவது ஒன்று கெட்ட எண்ணங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து வாராகி தேவிக்கு பிடிக்காது. வாராகி தேவி உபாசனைக்கிட்டு வாலாட்டாதே சொல்கிறாங்க. நான் வாராகி உபாசகர் கிடையாது, பைரவர் உபாசகர் கிடையாது, நான் புவனேஸ்வரி உபாசகர் மட்டும்தான். ஆனால் இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்த மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். ரெண்டாவது வந்து இந்த வாராகி மந்திரம் நிறைய சொல்லியிருக்கேன். காயத்ரி மந்திரம் கற்றுங்க. ஓம் கிரி நமோ பகவதே மகேஸ்வரி வித்மஹே ஏகி பரமேஸ்வரி தீமஹே
தன்னோ சுரணமகா வாராகி பிரச்சோதியார். இது வந்து மலையாள மாந்திரிகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு காயத்ரி மந்திரம், ரொம்ப சக்தி உள்ள மந்திரம். இது ஜபம் பண்ணுங்க, குத்தோலுக்கு ஏற்றி வச்சு. இந்த மந்திரத்தை கூட பாருங்கள், டேரிக்காக வாராகிக்கு போக மாட்டாங்க பாருங்கள். வாராகி மந்திரம் கடைசியாக தான் மகேஸ்வரின்னு வந்து, அப்புறம் வந்து ஹேகி பரமேஸ்வரிக்கு வந்து கடைசியாக தான் வாராகி தேவிக்கு போகிறாங்க பாருங்கள். கேரளா மந்திரவாதிகள் அப்படி தான் சொல்லுவாங்க. சரி இருக்கட்டும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு கேள்வி பதில் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து குருக்களுங்க நாங்கள் பேசிக்கிட்ட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அதாவது நான் வந்து எந்த மதத்தையும் வந்து தப்பாவோ குறவாவோ பேசக்கூடாது, எந்த வழிபாடையும் பேசக்கூடாது. அது வந்து ஒரு இந்து சனாதன தர்மத்தில் உள்ள இந்துக்களுக்கு அது ஒத்துக்காது. அவங்க மனசுக்கேற்றது எது சரியோ, அவங்களுக்கு எது சரியோ எது தப்போ, அவங்களுக்கு அறிவு கெட்டியதை பற்றி ஒரு வழிபாடு எப்படி செய்கிறாங்களோ அது செஞ்சுட்டு போகிறாங்க. நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க சாமி ஆடுறாங்க வச்சுங்களேன், நான் அவங்க தப்பாக பேச மாட்டேன், அது அவங்களுடைய தர்மம். நம்ம கையெழுத்து கும்பிட்ற சாமி அவங்க மேலே இறங்கி ஆடுதுன்னா நம்ம கையெழுத்து கும்பிடணுமா இல்லையா, அது தர்மம். ஆனால் சில கேள்விகள் குருக்களுங்க வந்து நாங்கள் பேசிக்கிட்ட விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தேன் ஒரு வருஷம் முன்னுக்கு. நான் பேர் சொல்லக்கூடிய எந்த கோயிலுன்ட்டு, அந்த கோயில் குருக்கள் எனக்கு தூரத்தை சொன்னதான். அப்போ என்னை பார்த்துட்டு வாங்க ஏன்னே ஒருத்தர் வந்துட்டீங்க. இல்லையா நான் சுவாமியை பார்க்க முன்னாளாச்சு சைட்டு வந்தேன், அப்படி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போகலான்னு வந்தேன். வாங்கய்யா, நான் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே 12 திருக்கா போட்டு உட்காந்துருந்தாரு. இப்போ எனக்கு ஒரு டீ கடை வச்சுருந்தா நானும் குடிச்சு பேசிகிட்டு இருந்தேன். இப்படியா இருக்கு நல்லா இருக்கிறீங்க, அப்புறம் என்ன பைரவை பற்றி ரொம்ப இதாக பேசுகிறீங்களா, சொல்லிக் கொடுக்குறீங்களா, சிராத்தம் பண்ணுறீங்களான்னு கேட்டார். ஆமாய்யா சிராத்தம் சொல்லிக் கொடுக்குறேன், சாமிட்டி சொல்லிக் கொடுக்குறேன், தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுக்குறேன், கற்றுக்கிறது அவங்க தர்மம், இங்கே யாரும் குறை சொல்லக்கூடாது இல்லையா. பேசியிருக்கும் போது இந்த காவடியை பற்றி கொஞ்சம் வந்துருச்சு. அந்த மந்திர சாஸ்திரம் பற்றி பேசணும், சவுந்தர லகரியை பற்றி பேசணும், மந்திர விஷயம் பற்றி அவருக்கு தெரிஞ்சு என்கிட்ட சொன்னார், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவருக்கு சொன்னேன். இப்படி பேசியிருக்கும் போது காவடியை பற்றி வந்துருச்சு. அப்புறம் அவர் சொன்னார், ஐயா நான் இந்த கோயிலில் 10 வருஷம் இருக்கிறேன், வருஷம் எல்லா சாமியும் வந்து இறங்கி ஆடுறாங்க, சந்தோஷம். ஏன்னா இந்து மதம் இப்படி ஒரு வழி காட்டுறாங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா, எந்த ஒரு சாமி ஆடிங்களும் வந்து கொரோனா வரப்போது தைப்பூசம் 2 வருஷம் நிற்க போதுன்னு சொல்லவே இல்லையான்னு சொன்னார். நான் சொன்னேன், நம்மளுக்கு தெரியுமோ தெரியல, தைப்பூசத்துக்கு அவ்வளோ சாமி வந்து இறங்கி ஆடுறாங்க. ஆனால் எந்த சாமியும் என்கிட்டையும் சொல்லலை, நானும் கேட்கல. ஆனால் நான் 2019 பூலோக ஜாதகம் கணிக்கும் போது சொல்லியிருந்தேன், 2020 2025 சரியில்லை, 2030 2060 இதெல்லாம் வந்து அபத்தமுள்ள தோஷம். பூலோகம் ஜாதகத்தில் வந்து அவ்வளோ சரியில்லை. எல்லா மக்களும் பூமி நலனுக்காக, மக்கள் நலனுக்காக மாதத்துக்கு ஒரு ஹோமம், லோகா சமஸ்தா திதினோ பவந்து ஸ்வாஹா சொல்லி கால பைரவர் யாகம் பண்ணாங்கன்னா இந்த பூலோகத்தில் பிரளயங்கள் வராது. ஆனால் இது நம்புறாங்கன்னு நம்பலையார், அவங்க தர்மையா நம்ம சொல்லிட்டுன்னு சொன்னேன். அப்போ வருத்தப்பட்டார். அவ்வளோ சாமி வந்து இறங்க ஆடிச்சு, ஒரு சாமி கூட நானும் 10 வருஷம் இந்த கோயில் இருக்கிறேன், எல்லா சாமிகிட்ட நான் தான் அவங்க தூக்கிட்டு வந்த பிரசாதத்தை வாங்கி சுவாமிகிட்ட, எந்த சாமி யார்கிட்டையும் கொரோனான்னு ஒன்று வரப்போது 2 வருஷம் தைப்பூசம் நிற்கும்போது சொல்லலைன்னு வருத்தப்பட்டார். பரவாயில்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் ஒன்று சொன்னேன், ஐயா சாமியார்கள் நீங்கள் கவனிங்க, கேரளாவில் சாமியார்னா கேரளா பாஷை தான் பேசுது, தமிழ்நாட்டில் உள்ளவங்க சாமியார்னா தமிழில் தான் பேசுது சாமி வந்த பிறகு, தெலுங்கு தேசத்தில் சாமியார்னா தெலுங்கில் தான் பேசுது, அப்புறம் மலையாளம் இடத்துல சாமியார்னா மலையாளத்தில் தான் பேசுது. ஆனால் எந்த சாமியும் தெய்வ பாஷையான சமஸ்கிருத பாஷை பேச மாட்டேன்னு ஒரே சிரிப்பு இருந்துச்சு. எந்த சாமியும் தெய்வ பாஷைன்னு சொல்லிட்டு இருக்கிற சமஸ்கிருதத்தை பேச மாட்டேது சாமி வந்து பதில் சொன்னேன். அதுக்கு அவர் சிரிச்சாரு. சமஸ்கிருதம் தெரிஞ்ச ஒரு குருக்கள் சாமியானா சமஸ்கிருதத்தில் பேசுவாரியா? குருக்கள்லாம் சாமி ஆட மாட்டாங்க, சாமி வராது அவங்களுக்கு, அதனால அவங்க பேச மாட்டாங்க. ஒரு வெடைப்பாக சிரிச்சு பேசிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், மக்கள் இப்போ வந்து 100க்கு 90% வந்து இந்த மாதிரி காவடி தூக்கணும், தீமதி இறங்கணும், அகடி வச்சுக்கணும், இப்படி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம வேதங்களுக்கு மந்திரத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, சின்ன எனக்கு வருத்தம். இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சந்தோஷம், நம்ம அவங்க குறை சொல்ல, அதில் சக்தி இருக்குது, நம்புகிறாங்க, செய்கிறாங்க. ஆனால் ரிஷிகள் நம்மளுக்காக எவ்வளோ சாஸ்திரங்கள் எழுதி வச்சுருக்காங்க, எவ்வளோ மூலமந்திரம் எழுதி வச்சுருக்காங்க, எவ்வளோ ஒரு ஓமங்கள் எழுதி வச்சுருக்காங்க. இதுக்கு தான் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கும்? நாளைக்கு அவங்க பிள்ளைங்க அதை பார்த்து அதை அப்படி தானே தொடர போகுது, அது அவங்களும் தான் தொடர்ந்து செய்யப்படுறாங்க. யாருமே பாருங்கள், இந்து சங்கம், அர்ச்சக சங்கம், தேவர கிளாஸ் வச்சுருக்காங்க, அதுக்கு பிள்ளைங்களை அனுப்ப மாட்டுறாங்க. அர்ச்சக சங்கம், குருக்கள் சங்கம் சிவதீட்சை கொடுக்குறாங்க, அதுக்கு அனுப்ப மாட்டுறாங்க. இன்னும் வருத்தமாக இருக்குது. நாளைக்கு வருங்காலத்தில் தமிழ் வேதமான தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இதெல்லாம் போயிடுமோ, மறைஞ்சு போயிடுமோன்னு தெரில.
குருக்களுங்க சங்கத்துக்கும் அனுப்பி, அர்ச்சக சங்கத்துக்கும் அனுப்பி இந்த சமஸ்கிருதம் கற்றுக்கணும், சமஸ்கிருத பாடத்தை பாடத்தை கற்றுக்கணும், ஒரு மந்திரம் காயத்ரி மந்திரமாவது கற்றுக்கணும். அப்படிலாம் பிள்ளைங்களை அனுப்ப மாட்டுறாங்களே, நாளைக்கு இது நம்மளோட அழிஞ்சு போயிடுமா சொல்லி ஒரு சின்ன எனக்கு ஒரு கவலை தான். மற்றபடி எனக்கு இன்னும் ஒரு ஆதாயம் ஒன்றும் கிடையாது. சின்ன ஒரு வருத்தம். எனக்கு ஆசை, பெரிய ஆசை என்னென்னா, இது டிக்டாக்ல கேட்குற அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். அதாவது நம்ம ஆன்மீகத்தில் பாதுகாப்பு இருக்கிற சங்கங்கள் நிறைய சங்கம் இருக்குது. எடுத்துக்காட்டு குருக்கள் சங்கம் இருக்குது, அர்ச்சக சங்கம் இருக்குது, இந்து சங்கம் இருக்குது, இந்து மாமன்ற சங்கம் இருக்குது. இப்போ இந்த சங்கங்கள்லாம் இப்போ சொத்துவான் தான், அவங்களால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஆனால் அவங்க ஏதோ ஒரு சங்கம் அரசாங்க ஜபத்தானா மாற்றுச்சுன்னா, எப்படி அகமாக்கு இஸ்லாம் ஜபத்தானா இஸ்லாம் இருக்குது, அகமா இஸ்லாம் இருக்கிற மாதிரி இந்த ஏதோ ஒரு ஆன்மீக சங்கத்துக்கு ஜபத்தானா மாற்றினாங்கன்னு நாளைக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம். சில பேர் கோவிலை தப்பு செஞ்சாலும் சரி, வெளியே தப்பு செஞ்சாலும் சரி, நம்ம ஆன்மீகத்தை ஏதாவது தப்பாக பேசினா கூட இந்த மாதிரி ஜபத்தானா ஒரு அமைப்பு வந்துச்சுன்னா அவங்க உடனே ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் இந்த சங்கங்கள் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணி போலீஸை வைத்து திண்டாக்கன்றது, அது லேட் ஆகுது. அப்போ ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் உடனே அந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இந்த பிரசத்துவானுங்களுக்கெல்லாம் அரசாங்கம் ஏதோ ஒரு பிரசத்துவனுக்கு ஜபத்தான ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு வருங்காலத்தில் ஒரு ஒரு வழிமுறையாக ஒரு வழிபாடு நடக்கும், தவறு செய்ய மாட்டாங்க. அதனால தான் என்னோடய வேதங்கள். அதே மாதிரி நான் அஷரா நமர கிரி நமசிவாய பைரவ சிவம். இப்போ இந்த டாபிக் முடிஞ்சு அடுத்த டாபிக் நான் போகிறேன். அதாவது வாராகி உபாசகர்கிட்டே வாலாட்டாரேன்னு சொல்கிறாங்க. அப்போ வாராகி கும்பிட்ற முக்கியம் இல்லை, ஒரு பிராண தேவதை கும்பிடணும். கண்டிப்பாக வாராகியான கணவர், தமிழில் சொல்கிறேன், ஆனால் இங்கிலீஷ் அது சமஸ்கிருதம் சொன்னால் யோனி. வாராகி கணவரான உன்மத்த பைரவரை மறந்துடாதீங்க. வாராகி ஒரு கணவரான உன்மத்த பைரவரை கும்பிடாம, பிராண தேவதை ஒரு அம்பாலை, பெரிய அம்பாலை கும்பிடாம தமிழில் மாற்றுறேன். சமஸ்கிருதம் ரொம்ப சமஸ்கிருத பாஷை பேசினா புரிய மாட்டேதே, பேத்துக்கு குருக்களுக்கு தான் புரியுது, அது தமிழில் கொஞ்சம் பேசுகிறேன். பெரிய தெய்வங்களான அம்பாள், புவனேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, மகாலட்சுமி, இந்த மாதிரி தேவி கும்பிட்டு வாராகி கணவரான உன்மத்த பைரவரை கும்பிடாம டேரிக்கா வாராகிக்கு போகாதீங்க. குடும்பவாசிகளுக்கு மட்டும், இது சன்னியாசிகளுக்கோ குருக்களுக்கோ மற்றவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களாம் கடவுள் சொல்கிறவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். நான் கடவுள் சொல்ல நான் பேசவே மாட்டேன். ஏன்னா கடவுள் அவங்க நான் கடவுள் சொன்னால் கையெழுத்துக்க முடியாது, உங்கள்கிட்ட பேச எனக்கு தகுதியே கிடையாது. குடும்பவாசிகளுக்கு நான் இது சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சிராத்தத்தை தயவுசெய்து எல்லோரும் நீங்கள் கற்றுக்கணும். என் குரூப்பில் 120 பேர் நல்லா விசேஷமாக பூணூல், தற்பக்கயிறு பூணூல் போட்டு சிராதம் பண்ணுவாங்க, திலாஹோமம் செய்வாங்க. ஒருத்தவங்க இறந்துட்டால் அவங்களுக்குள்ள மந்திரம் படித்து அந்த ஆத்மாவுக்கு முத்தி கொடுப்பாங்க. இதெல்லாம் என் குடும்பவாசிகள், என்னோடய குரூப்பில் உள்ளவங்க அனைவரும் சிறப்பாக செய்வாங்க. ஆண்களும் செய்வாங்க, பெண்களும் செய்வாங்க. திருப்பி நான் சொல்வேன், பெண்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா, பெண்கள் மகாலட்சுமி அம்சம், தயவுசெய்து முடி எடுக்காதீங்க வேண்டுதல் காரணமாக. அது மிகப்பெரிய ஒரு தவறு. லட்சுமி உங்களை விட்டு விலகும். அதே மாதிரி கர்ப்பசரிகள் தயவுசெய்து எந்த ஒரு கோவிலுக்கு போகாதீங்க. வீட்டில் கர்ப்பசரிகளும் கணவன்மார்களும் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணுங்க, அந்த குழந்தை யோகமாக பிறக்கும். அதே மாதிரி நான் இந்த எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் குழந்தை பிறந்தால் நன்மை தோஷம், இது ஒரு பொதுவான ஒரு குறிப்பு தான். இது ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கும் குழந்தை கணிக்கும் போது இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் இந்த பாதிப்பு வரும், இந்த நன்மை வரும் தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்குள்ளே அவங்க பரிகாரங்கள் செஞ்சிடும். ரெண்டாவது பெரிய வருத்தமான விஷயம் என்னென்னா, நான் சொல்லிக் கொடுக்கும்போது எதுவுமே கற்றுக்க மாட்டுறாங்க. இந்த சிராத்தம், பிண்டம் பிடிப்பது, இந்த தர்ப்பணம், இந்த பூஜை, இந்த ஹோமங்கள் சொந்தமாக செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் யாராவது வயசானவங்க இறந்துட்டாங்க மட்டும், அது பைர சூசாஜி மன்னிச்சிட்டாங்க மட்டும், அப்போ மட்டும் கால் பண்ணி என்ன செய்யணும், என்ன மந்திரம் படிக்கணும், என்ன ஹோமம் செய்யணும், எப்படி நாங்கள் ஃபோன் மூலிமா சொல்லிக் கொடுப்பது. ஒரு குரூப்பில் இப்போ சத்வானில் சேர்ந்து அது முறைப்படியே ஒரு குருட்ட உபாசனைனா நான் வாய் மூலியமாக சொல்லி நீ காதால் கேட்டு இந்த மந்திரம் உண்மை, இந்த வழிபாடு உண்மை, இது சொல்கிறது உண்மை, மனசால் உறுதிப்படுத்துகிற பிறகு அதை காதால் கேட்டு செய்வது தான் உபாசனை மார்க்கம். தீட்சை வேறு. தீட்சை நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு தகுதி இல்லை. தீட்சை கொடுக்க எனக்கு தகுதி, நான் அகோரிக்குள்ளலாம் இருந்திருக்கேன், ஆனால் நான் தீட்சையை நான் கொடுக்க மாட்டேன். யாருக்கும் மந்திர தீட்சையை நான் கொடுக்க எனக்கு தகுதியில், எனக்கு வயசும் பத்தாது. ஏன்னா நான் குடும்பாசி, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. அவங்களுக்காக நான் பாடுபட்டு வளர்க்கணும். மற்றவங்கள உபாசனைனா நான் இருந்த குருமார்கிட்ட எடுத்த இந்த சாசனத்தை
மக்களுக்கு லகுவாக எப்படி செய்யும். லகுவானா எளிய முறை. லகு கூட சமஸ்கிருத வார்த்தை பாருங்க. சமஸ்கிருத தெய்வ பாஷைன்னு சொல்கிறாங்க, கற்றுக்க மாட்டாங்களே. நம்ம தமிழங்க ரிஷிகள், நம்மளோட சொந்த ரிஷிகள், சப்த ரிஷிகள் நம்மளுக்கு எழுதி வச்ச சாசனம். இதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மற்றக்காரங்க எடுத்துக்குவாங்க. இது மட்டும் நான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். சரி பரவாயில்ல. எப்பயுமே இப்போ சொத்தம்ல சேருங்க. இல்லை டிக்டாக்ல நான் சொல்லிக் கொடுக்க, அதை கேட்டு காதலை கொடுத்து கேட்டு செய்யுங்க. தெரியாத ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்லி. இப்போ நீங்கள் ஒரு குருக்களாக மாறினாதான் வருங்காலத்தில் உங்களுக்கு அது யோகமாக செயல்படும். காசிகால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தெருவு சரணம் வங்கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.